ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்மாஷ் டைம் டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்புட், அப்புறம் டேர், ஹெல்ப், இந்த 3 ஃபங்க்ஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்குவீங்க நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் டெர்மினல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட் பைத்தான் 3 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்துங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டைப் ஹெல்ப் அப்படின்னு போட்டுருக்கு. நீங்கள் ஹெல்ப் அப்படின்ட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்குதுன்னா, ஹெல்ப்புக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. நான் ஆப்ஜெக்ட்டுங்கிறது மேத் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். மேத் அல்லது மேத் டாட்டை அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம். இப்போ வந்து ஹெல்ப் அப்படின்ட்டு நான் இதில் கொடுத்துட்டு மேத் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னா இந்த மாடல் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மாடலோட நேம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஹெல்ப் டான் பில்டின் மாடல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கே புரியும். வீடியோட லென்த்து காரணமாக நான் அதை சும்மா அப்படியே பண்ணுறேன். சில இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து தெரியும், ஹைபோட் அப்படிங்கிற எக்ஸாம்பிளுக்கு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3.34 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்தீங்கன்னா அதோட யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒரிஜின் டு அ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலண்ட் டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலண்ட்டாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். கீழே வந்து நீங்கள் சிம்பிளாக என்னாச்சுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள். இது மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு மாடலுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஈயோட வேல்யூ வந்து இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. ஈயோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, டவோட வேல்யூ கான்ஸ்டன்ட். டவுங்கிறது டெல்டா இந்த சிம்பிள் மாதிரி போடுவாங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிடுச்சு. எண்டென் வந்துச்சுன்னா கியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும். இப்போ டேர் கமாண்டை கொடுத்துட்டு நீங்கள் அதே இதை மேத் அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகிரும். ஏ காஸ்ட்லேருந்து கடைசி ஃபங்க்ஷனான யூஎல்பி அதை வச்சு வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்ப் கமாண்டை யூஸ் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. சப்போஸ் நான் பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், அதாவது பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ மேத் டாட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணோடனே இது என்ன சொல்லுதுன்னா, இது ரிட்டன் வந்து என்ன பண்ணணும்னா, டபுள் ஸ்டாருங்கிறது என்னன்னு உங்களுக்கே தெரியும், எக்ஸ்பனண்ட்டு, அதாவது பவரோட வேல்யூ எக்ஸ் பவர் ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போது நம்ம 2 பவர் 5 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 × 2 × 2 × 2 × 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 2 டைம்ஸ் 2 வந்து 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணி வந்த ஆன்சர் தான் வந்து நம்மளுக்கு பவரோட வேல்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறேன். சாம்பிளுக்கு ஒன்று பண்ணுறேன் பாருங்கள். மேத் டாட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் அதே உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2,5 அப்படின்னு தரேன். என்டர் பண்ணால் வந்து 32ன்னு வருது. ஸோ இந்த விண்டோவை வந்து நான் வெளியே வந்துடுறேன், கிளியர் கொடுத்துறேன். இப்போ வந்து நான் பைத்தான் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பைத்தான் python1.py அப்படின்ற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். சாரி, பைத்தான் நானோங்கிற கமாண்டில் யூஸ் பண்ணோம். நானோ python1.py. ஸோ பைத்தான்கிற ஃபைல் இல்லை அப்படின்னு இது வந்து எக்ஸிக்யூஷனுக்காக யூஸ் பண்ணுறது, இது வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க.
இது வந்து ஏன் எரர் காமிக்குது, ஏன்னா பைத்தான் 1.5 வந்து நான் பைத்தான் 3 மூலிமா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான லைன் தான் இது. ஸோ அந்த ஃபைல்லேருந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்குது. இப்போ நான் இன்னும் க்ரியேட்டே பண்ணல, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து இம்போர்ட் மேத் அப்படி கொடுத்து என்டர் தரேன். பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். இன்புட் டபுள் கோட்ஸ்குள்ள பேஸ் அப்படின்ட்டு தரேன். இப்போ வந்து பவர் அப்படின்ட்டு கொடுத்த இன்புட் டபுள் கோட்ஸ்குள்ள பவர் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் டபுள் கோட்ஸ் பிரிண்ட் இப்போ வந்து நான் ஓகே பிரிண்ட் அதோட வேல்யூ மட்டும் டைரெக்டாக பிரிண்ட் பண்ண போகிறேன். மேத் டாட் பவ் அப்படின்னு கொடுத்துட்டு பவுன் கொடுத்துட்டு பேஸ் கம்மா பவர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் அவ்வளோதான். இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் 2 அப்படி பேஸோட வேல்யூ 2 காமிக்குது. பவரோட வேல்யூ நான் 5 தரேன், என்டர் தரேன். ஓகே, இப்போ வந்து டைப் எரர்னு சொல்லி காமிக்குது. மஸ்ட் பி ரியல் நம்பர்ஸ் சொல்லி காமிக்குது, நாட் ஸ்ட்ரிங். இப்போ வந்து நான் என்ன இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னா, அந்த இன்புட் ஃபங்க்ஷனில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் இன்ட்டுன்னு தரணும். இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். இதை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறது. இன்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நோ ப்ராப்ளம். இதை வந்து இன்புட்டை வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். நாங்கள் நார்மலாக நீங்கள் இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது ஸ்ட்ரிங்காக தான் வந்து வாங்கி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை நீங்கள் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிடும். சப்போஸ் நீங்கள் ஒரு லெட்டர் தரீங்கன்னா அந்த லெட்டருக்கான ஆஸ்கி வேல்யூ வந்து அது வந்து பவரில் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 4 லைன் மட்டும்தான். இந்த பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா, அதாவது யூசர் இன்புட் பண்ணுறது மூலிமா வந்து நீங்கள் வந்து அந்த மேத் டாட் பவர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். பைத்தான் 3 பைத்தான் 1.py அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுறேன். பேஸோட வேல்யூ 2 கொடுத்து என்டர் பண்ணுறேன். பவரோட வேல்யூ 5 கொடுத்து என்டர் பண்ணோம்னா 32 அப்படிங்கிற ஆன்சர் வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். எனிவே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள்.